ஐகி பியூட்டி டிப்ஸில் இன்றைக்கி ஹேர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஹேர் கேர் ரொட்டீன் எப்படி வேணாலும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அது தலைக்கு ஆயில் எனி கைண்ட் ஆஃப் நீங்கள் ஆயில் கோகோனட் ஆயிலோ இல்லை ஆல்மண்ட் ஆயில் whatever it is உங்களுக்கு நீங்கள் என்ன தலைக்கு தேய்ச்சி குளிப்பீங்களோ அந்த ஆயில் நான் வந்து யூஸ்வலாக சொல்கிறது வந்து ஃப்ரெஷ் கோகோனட் ஆயில் தான். அது வந்து ரொம்ப ரொம்ப பியூர் கோகோனட் ஆயில். அது உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் ஆர்கானிக்காக வாங்கி தேய்க்கலாம். இல்லைன்னா நெல்லிக்காய் ஆயில் இந்த மாதிரி ஆயில்ஸ் கண்டிப்பாக தலைக்கு தேய்ச்சே ஆகணும். இன்னும் சில பேர் வந்து இந்த நுனிலாம் வந்து வெடிப்பாக இருக்கும் ஹேரில். இது என்னோடய ஹேரு கொஞ்சமாக காட்டியிருக்கேன், எனக்கு ஒன்றும் வச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி நுனி வந்து வெட்டி விடணும். ஸ்பிட்டன்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். செம்பட்டை இல்லாமல் ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும் தலைக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஹேரை நல்லா வாஷ் பண்ணணும். டேண்ட்ரஃபே இருக்கக்கூடாது. ஸோ அப்பப்போ நீங்கள் வந்து இப்போ ஷியக்காக எண்ணெய் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வாஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஹேர் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத்தும் இருக்கும். இப்போ இது வந்து நேச்சுரல், எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டும் இல்லை. இதோட சீக்ரெட் என்ன அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களோட நிறைய பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் தான் எல்லாரோடைய மண்டையிலையும் ஏறும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஹேர் நல்லா வாஷ் பண்ணணும், ஹேருக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணணும், நுனி ஸ்பிட்டன்ஸ் இல்லாமல் அப்பப்போ கட் பண்ணி விட்டுக்கணும். அப்பப்போனா ஒரு 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டே வந்தீங்கன்னா ஹேர் க்ரோத், அதாவது வெடிப்பு இல்லாமல் இருக்கணும், செம்பட்டை இல்லாமல் இருக்கணும், ஹேர் நல்ல ஷைனியாக இருக்கணும்னா ரைஸ் சாப்பாட்டை அரைச்சி கொஞ்சமாக குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா தலைக்கு போட்டு தேய்ச்சிட்டு நல்லா வாஷ் பண்ண வந்துடும். ரைஸ் வந்து தலையில் அப்படியே ஸ்டே ஆயிரும், அது டேண்ட்ரஃபாக மாறிடும். ஸோ தண்ணி கஞ்சித்தனம் இல்லாமல் நல்லா குளித்து இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா ஹேர் ரொம்ப அழகாக ஷைனியாக நேச்சுரலாக க்ளாஸியாக சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.